ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கான சிறப்பு வழிபாடுகளுக்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா? இதுதாங்க மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இப்படி இருக்க சமயத்துல அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட ஒரு ஆடியோ ஒண்ணு இன்னுமே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இன்னைக்கு ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. சோ இதை ஒட்டி பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள்ல அங்க நடக்கிற விஷயத்த அப்படியே நேரடி ஒளிபரப்பு எல்இடி டிவிகளை பண்ற மாதிரியும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கோயில்களை இதை ஒட்டி அன்னதானம் போடுறது, சிறப்பு வழிபாடு நடத்துறது, இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்க சமயத்துல நேத்து என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, தமிழக கோயில்கள்ல இந்த மாதிரி அன்னதானம் போடுறதுக்கோ சிறப்பு வழிபாடு நடத்துறதுக்கோ அனுமதி கிடையாது. இதுக்கான அனுமதி தமிழக அரசு மறுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. உடனே இதை கேட்டவுடனே நிறைய எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு விஷயத்துக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட என்ன மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியா ஃபுல்லா ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழகத்துல கோயில்கள்லயே இந்த மாதிரி சிறப்பு வழிபாடுகளை மறுக்கணும், இதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்தை பதிவு பண்ணாங்க. உடனே அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் என்ன ஒரு கருத்தை முன் வச்சார்னா, நாங்க இந்த மாதிரி எந்த அனுமதியுமே மறுக்கல, வேணும்னே திமுக மாநாடு நடக்க போகுது இல்லையா, இதை திசை திருப்புறதுக்காண்டிதான் பொய்யான தகவல்களை பகிர்ந்துட்டு வராங்க. தமிழக அரசு இந்த மாதிரி அனுமதி எல்லாம் மறுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வெளியிட்டாரு. இதுக்கப்புறம் அப்படியே இந்த பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி இருந்துச்சு. உடனே பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாருன்னா, இது சம்பந்தமான ஒரு ஆடியோ ஒண்ணு வெளியிட்டாருங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி அறநிலைத்துறை அதிகாரி கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி ஏன் தமிழக கோயில்கள்ல மட்டும் சிறப்பு வழிபாடுகளுக்கு அனுமதிக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது ஜீவோ வந்துச்சா, தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் போட்டு அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல ஜீவோ வரல, இது ஜஸ்ட் ஒரு வாய்மொழி உத்தரவு தான், இது மாதிரி அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு தகுந்தாப்புல நாங்களும் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டோன்னே அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ நீங்க எல்லா கோயில்களையும் நீங்க வழிபாடுகளை அனுமதிக்கணும், ஏன்னா எல்லா இடத்துலயும் அனுமதிக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது தமிழகத்துல மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல அந்த மாதிரி நான் அலோவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தான் பல பிரச்சனைகள் வரும், என்னைய பிரஷர் போடுவாங்க, என் மேல நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. உடனே இதுக்கு அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி கோயில்கள்ல சிறப்பு வழிபாடுகள் நடத்தினா அதுக்காண்டி உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்களா, இந்த ஒரு காரணத்தை சொல்லி உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கேக்குறாங்க. சோ இந்த ஒரு ஆடியோ தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இப்ப இதை பார்த்தவனே பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப வேணும்னே ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை இந்த மாதிரி வழிபாடுகள் நடத்தக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே நீங்க இந்த மாதிரிலாம் உத்தரவு பிறப்பிக்கிறீங்க, அபிஷியலா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்டரா பாஸ் பண்ணா இதனால பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா நீங்க வாய்மொழி உத்தரவா போட்டு பல இடத்துல இந்த மாதிரி வழிபாடுகள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க. இப்ப வெளியே வந்துருச்சு, இந்த ஆடியோ மூலமா நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இதுதாங்க சமூக வலைதளத்துல மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.